ஆச்சாரியரே, தாங்கள் போய் எனது காலை. என்ன இது? என் காலில் முள் தைத்த போது நீ துடித்து போனாயே, அந்த நட்பை நான் இன்னும் மறக்கவில்லை. நீ கவனமாக இருக்க வேண்டாமா? வா. இந்த எளிய பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆருயிர் தோழன் நீ கொடுக்கும் பரிசு எப்படி எளியதாக இருக்க முடியும்? நீ வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாய், ஆகவே களைப்பாக இருப்பாய். இந்த பழங்களை உண். உன் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உன் மகன் திருஷ்டத்யும்னன் மிகச்சிறந்த வீரன். அஸ்திர சஸ்திர வித்தைகளை அசுர வேகத்தில் கற்றுக்கொண்டான். தாங்கள் பரந்த மனது படைத்தவர். இல்லையென்றால் திருஷ்டத்யும்னனின் பிறப்பின் நோக்கத்தை அறிந்த தாங்கள் அவனை தங்கள் மாணவனாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்களா? குருவின் ஸ்தானத்தில் இருப்பவனுக்கு விருப்பு வெறுப்பு என்று ஏதும் இல்லை. அப்படி இருந்தால் அவன் குருவாக இருக்க முடியாது. பயிலும் நோக்கத்தோடு வரும் தகுதியுள்ள மாணவனுக்கு கல்வியை போதிப்பதே ஒரு குருவின் கடமை. அதைத்தான் நான் செய்தேன். ஆச்சாரியரே, 1000 சொன்னாலும் தங்களின் நற்குணம் ஒருவருக்கும் வராது. என் மகனை அஸ்திர சஸ்திர வித்தைகளில் சிறந்த வீரனாக்கிய துரோணாச்சாரியாரே, என் மனமார்ந்த நன்றிகள். தயவு செய்து என்னை ஆச்சாரியர் என்று அழைக்காதே. நீ என்னை துரோணன் என்று பெயர் சொல்லி அழைத்துதான் எத்தனை காலம் ஆகிறது துருபதா? நான் எப்படி தங்களை... அன்று நாம் பால்ய பருவத்தில் இருந்தோம். ஆனால் இன்று நீங்கள் குருவின் ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். என்றும் நீ எனக்கு நண்பனே, நான் உனக்கு நண்பனே. நன்றி சொல்லத்தான் என்னை தேடி வந்தாயா? அது துருபதா, நீ எதையோ சொல்ல நினைக்கிறாய், ஆனால் சொல்லாமல் மென்று விழுங்குகிறாய். நான் உன் நண்பன் அல்லவா? தயங்காமல் சொல். பெரியப்பா, பாண்டவர்கள் உயிரோடுதான் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக அறிவித்து விடலாம் என்று இருந்தேன். ஆனால் அந்த அறிவிப்பால் ஹத்தினாபுரத்தில் மேலும் குழப்பங்கள் ஏற்படுமோ என்று நான் அஞ்சுகிறேன். இல்லை விதுரா, பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதை அறிவிப்பதற்கு இது சரியான தருணம் அல்ல. பாண்டவர்கள் ஐவரும் சூரியனைப் போல் மேற்கே மறைந்திருக்கிறார்கள். உரிய நேரம் வரும்பொழுது கிழக்கே உதிக்கும் சூரியனைப் போல் நிச்சயம் வெளிவருவார்கள். அதுவரை பொறுமையாக இருக்க வேண்டும். பிதாமகரே, வணக்கம். என்ன சகுனி அவர்களே, இந்த பக்கம்? பிதாமகரை சந்திக்க வந்தோம். காரணமில்லாமல் சகுனியின் கண்கள் கூட இமைக்காது என்பதை நான் அறிவேன். வந்ததின் நோக்கம்? நோக்கமா? நான் தங்களிடம் உள்நோக்கத்துடன் வருவேனா?
தங்களின் பேரன்கள் பாஞ்சால தேசத்தில் நடக்கவிருக்கும் சுயம்வரத்திற்கு புறப்படுகிறார்கள். அவர்களுக்கு தங்களின் ஆசி அவசியம் என்பதை நான் அறிவேன். ஆகவே அவர்களை தங்களிடம் அழைத்து வந்தேன். என்னுடைய ஆசி கௌரவர்களுக்கு என்றும் உண்டு. அதை நான் நன்கு அறிவேன் பிதாமகரே. இன்னும் ஒரு பிரச்சனை. அதை தாங்கள்தான் தீர்த்து வைக்க வேண்டும். அதற்கு தாங்கள் என்னோடு வர வேண்டும். எங்கே? தாங்களே வந்தால் புரிந்து கொள்வீர்கள். துருபதா, நீ எதையோ சொல்ல நினைக்கிறாய், ஆனால் சொல்லாமல் மென்று விழுங்குகிறாய். நான் உன் நண்பன் அல்லவா? தயங்காமல் சொல். நான் தங்களிடம் ஒரு உதவி நாடியே வந்திருக்கிறேன். ஆனால் அதை எப்படி கேட்பது என்றுதான் எனக்கு தயக்கமாக இருக்கிறது. துருபதா, நீ என் சிநேகிதன். நீ என்னை உன் எதிரியாக நினைக்கிறாயா, இல்லை நண்பனாக நினைக்கிறாயா? அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் உன்னை என் நண்பனாக நினைத்துதான் பழகுகிறேன். ஆகவே நான் உனக்கு உதவ கடமைப்பட்டவன். தயங்காமல் உன் பிரச்சனை என்னவென்று என்னிடம் சொல். என் சக்திக்கு உட்பட்டதாயின் உன் பிரச்சனையை நிச்சயம் தீர்த்து வைப்பேன். நான் என் மகள் திரௌபதிக்கு சுயம்வரம் அறிவித்திருக்கிறேன். இது குறித்து தங்களுக்கு தெரியும் அல்லவா? பாரத வருஷம் எங்கும் இப்போது அதுதானே பேச்சு. எனக்கு தெரியாமல் இருக்குமா? 3 லோகங்களிலிருந்தும் சுயம்வரத்திற்கு அரசகுமாரர்கள் வருவதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த இந்திரனை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் எதிர்பார்ப்பது தங்களின் பிரியத்திற்குரிய சீடனான அர்ஜுனனை தான். இந்த சுயம்வரத்தையே அர்ஜுனன் நிச்சயம் வருவான் என்ற நம்பிக்கையில் தான் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அர்ஜுனன் உயிரோடு இருக்கிறான் என்பதை நீ நம்புகிறாயா? நிச்சயமாக நம்புகிறேன். பிறகென்ன? சுயம்வரத்தை நடத்த வேண்டியதுதானே? அர்ஜுனன் மட்டுமே வெல்லக்கூடிய ஒரு கடுமையான போட்டியை சுயம்வரத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும். அர்ஜுனனின் ஆற்றலையும் அவனின் அஸ்திர சஸ்திர வித்தைகளின் வலிமையையும் அறிந்தவர் தாங்கள் ஒருவர் மட்டுமே. தாங்கள் தான் இப்பொழுது எனக்கு நல்லதொரு வழியினை காட்ட வேண்டும். இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? அர்ஜுனனின் தனிச்சிறப்பை அறிந்தால்தானே அதற்கு தகுந்தாற்போல் ஒரு போட்டியை உருவாக்க முடியும். அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும். அர்ஜுனன் ஒருவன் மட்டுமே அறிந்த அஸ்திர வித்தை ஏதேனும் உள்ளதா? இருக்கிறது. அப்படி ஒரு அற்புத வித்தை அர்ஜுனனிடம் இருக்கிறது. என்ன வித்தை அது? இப்பொழுதே கூறுங்கள். ஒரு நாள் நான் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது அண்ணா, தீப்பந்தங்களை அணைக்கச் சொல்லுங்கள். பந்தத்தை அணைத்து விடுங்கள்.
அண்ணா, இப்போது பந்தத்தை ஏற்ற சொல்லுங்கள். அபாரம், அபாரம்! நீயே உலகத்தில் சிறந்த வில்லாளி என சொன்ன நமது குருவின் வாக்கினை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறாய். இருளில் கூட இலக்கை தவறவிடாத உன் அசாத்திய திறமை யாருக்கு வாய்க்கும்? உன்னை சகோதரன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இப்படி ஒரு சாதனையை இனி யாரும் நிகழ்த்த முடியாது. சரியாக சொன்னாய். குருவே, தாங்கள் எப்போது வந்தீர்கள்? அஸ்திர பயிற்சியை தொடங்கிய போதே நான் இங்கு வந்துவிட்டேன். ஐயோ, அப்படி என்றால் நாங்கள் தங்களின் உறக்கத்தை கலைத்து விட்டோமா? நான் உறங்கி இருந்தால் இப்படி ஒரு அற்புத காட்சியை கண்டிருக்க முடியுமா அர்ஜுனா? அர்ஜுனா, உன்னை போன்ற ஒரு வில்லாளியை நான் இதுவரை கண்டதில்லை. அத்தனையும் தாங்கள் எனக்கிட்ட பிச்சை குருவே. இலக்கை சிந்தையில் நிறுத்தி இருளில் லட்சியத்தை அடிக்கும் இந்த அற்புத வித்தையை எங்கிருந்து கற்றாய்? குருவே, ஒரு நாள் இரவு நான் உணவறிந்து கொண்டிருந்தேன். அப்போது விளக்கு திடீரென்று அணைந்து விட்டது. ஆனாலும் என் கை தானாக உணவை எடுத்துக்கொண்டே வாய்க்கு சென்றது. இது எப்படி சாத்தியமாகிறது என்று அப்போதுதான் யோசித்தேன். வாய் இருக்கும் இடம் ஏற்கனவே மூளையில் பதிவாயிருக்கிறது. எனவே இருளில் கூட மூளை கைக்கு கட்டளையிட்டு வழிகாட்டுகிறது. அதன் பிறகுதான் நாம் கண்ணால் கண்ட இலக்கை மூளையில் பதிவு செய்துவிட்டால் இருளில் கூட அடிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் தோன்றியது. உடனே அஸ்திர பயிற்சியை இருளில் தொடங்கினேன். வெளிச்சம் இருக்கும் போதே இலக்கை கண்களால் பார்த்து மூளையில் பதிய வைத்தேன். இருள் சூழ்ந்ததும் இலக்கிருக்கும் இடத்தை மூளை எனக்கு சுட்டி காட்டியது. அம்பெய்தி லட்சியத்தை அடித்தேன். குருவிற்கே போதிக்கும் ஆற்றல் பெற்றவன் நீ. வில்லுக்கு விஜயன் என்று இந்த உலகம் உள்ளவரை உன்னை போற்றும். கண்களால் இலக்கை காணாமலே லட்சியத்தினை அம்பு கொண்டு எய்தும் ஆற்றல் இந்த உலகில் அர்ஜுனனிடமே உள்ளது. இந்த நூதன வித்தையை அறிந்தவர், நான் அறிந்தவரை அர்ஜுனனை தவிர வேறு எவரும் இல்லை. அர்ஜுனனின் இந்த ஆற்றலை மையமாக கொண்டு போட்டியை உருவாக்கு. கண்களுக்கு புலப்படாத வகையில் லட்சியத்தை நிறுத்து. நினைவாற்றலின் உதவியோடு லட்சியத்தை அடிக்க வேண்டுமென நிபந்தனை விதி. மேலும் ஒரு விஷயம், தேவர்களால் வழங்கப்பட்ட சின்முரம் என்ற அபூர்வ வில் வித்யாபுர சிவாலயத்தில் உள்ளது. அந்த வில்லை ஏந்தி நிற்க அபார சக்தி தேவை. அதனை கொண்டு நான் சொன்ன முறையில் லட்சியத்தை அடிக்க வேண்டும் என்று போட்டியை உருவாக்கு. பராக்கிரமமும் அபூர்வ அஸ்திர வித்தையும் தெரிந்த அர்ஜுனனே நிச்சயம் வெற்றி பெறுவான். வழி தெரியாமல் ஈருளில் சிக்கி தவித்தது என் மனம். தாங்கள் வழிகாட்டி விட்டீர்கள். தங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை. நண்பனான உனக்கு உதவுவதில் எனக்கு மகிழ்ச்சி துருபதா. இந்த சுயம்பரத்திற்கு நிச்சயம் அர்ஜுனன் வருவான் அல்லவா? துருபதா, உன்னைப் போலவே நானும் என் பிரியத்திற்குரிய சிஷ்யன் அர்ஜுனன் உயிரோடு வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறேன். உன் எண்ணம் நிச்சயம் ஈடேறும். தங்களின் வாக்கை அந்த ஈசனின் வாக்காக நினைத்து மதிக்கிறேன். நமக்குள் இருக்கும் பகைமையையும் மறந்து முன்பு என் மகனுக்கும் இப்பொழுது என் மகளுக்கும் தாங்கள் உதவி இருக்கிறீர்கள். இதை நினைத்து நான் வியப்படைகிறேன். உன்னை வியப்படைய செய்தது நான் அல்ல,
நடந்து முடிந்த செயல்கள் எது நடைபெற வேண்டும் என்பதை முடிவு செய்யும் உரிமை உனக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அனுபவ கண் கொண்டு பார்த்தால் நான் சொன்னது உனக்கு புரியும். ஆதலால் நம்மை வழிநடத்தும் காலத்திடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீ கலங்காமல் செல் துருபதா. நன்றி, நான் வருகிறேன். பிதாமகரே, இறந்தவர்கள் தெய்வ நிலையை எய்துகிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஆசியும் அவசியமானதல்லவா? நிச்சயமாக. நமது ராஜகுமாரர்கள் சுயம்வரத்திற்கு செல்ல தயாராகிறார்கள். அவர்களுக்கு குருவம்சத்தின் சக்கரவர்த்தி சந்தனு மகாராஜா, சித்ராங்கதன், விசித்திர வீரியன் என இறைவனடி சேர்ந்தோரின் ஆசியை பெறுவது அவசியம் அல்லவா? அப்படி இறந்தவர்களிடம் ஆசி பெறுவதில் தவறொன்றுமில்லையே. இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆனால் தங்கள் பேரன் துரியோதனன் இறந்தவர்களிடம் ஆசி பெற மறுக்கிறான். துரியோதனா, உனக்கு இறந்தவர்களின் ஆசி அவசியம். இதில் என்ன உனக்கு சிரமம் இருக்கிறது? சிரமம் ஒன்றும் இல்லை, தேவையற்றது என்று நான் நினைக்கிறேன். இறைவனிடம் ஆசி பெறுவதில் பலனுண்டு. உங்களை போன்ற குலப்பெரியவர்களிடம் ஆசி பெறுவதில் ஒரு அர்த்தம் உண்டு. இறந்தவர்களின் ஆசி என்பது கேட்கவே வேடிக்கையாக உள்ளது என்கிறான் துரியோதனன். துச்சாதனனும் அதற்கு ஒத்து ஊதுகிறான். துரியோதனா, இறந்தவர்களின் ஆசி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இறைவன் தரும் வரத்தை விட மேலானது நம் முன்னோர்கள் பித்ருக்களின் ஆசீர்வாதம். நாம் நினைப்பதை விட நம் சந்ததியினர் நன்றாக வாழ வேண்டும் என்று 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு ஆசைப்படுபவர்கள் நம் பித்ருக்கள். அதனால் எந்த காரியத்தையும் அவர்கள் ஆசி பெற்று செய்வதே சால பொருத்தமாகும். அப்படியானால் தீயில் சிக்கி மாண்ட பாண்டவர்கள் மற்றும் அவர்களது தாய் குந்தி தேவியின் ஆசியும் அவசியமல்லவா? அது அது தேவையற்ற ஒன்று. துரியோதனன் சொல்வதுதான் சரி. அது ஏன் பிதாமகரே? சற்று முன்புதான் இறைவனின் வரத்தை விட மேலானது பித்ருக்களின் ஆசி என்றீர்கள். அதற்குள் கருத்தை மாற்றிக்கொண்டீர்களா? பாண்டவர்கள் வயதில் இளையோர், எனவே அவர்களிடம் ஆசி பெறுவது அவசியமில்லாதது.
மனிதன் இறந்ததும் தெய்வமாகிறான். தெய்வத்திற்கு ஏது வயது? இதில் மூப்பு இளமை எங்கே வந்தது? எனவே மாண்டு போன பாண்டவர்களை வணங்குவதே சிறந்தது. நான் சொல்வது சரியா பிதாமகரே? சகுனி, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மாண்ட பாண்டவர்களை வணங்க ஏற்பாடு செய்கிறேன். பிதாமகர் இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டும். நான் இதற்காக ஏற்ற வேண்டும். என்னால் இயலாது. பாண்டவர்கள் தீயில் கருகி மாண்டு வெகு நாட்களாகிறதல்லவா? ஆனால் பாண்டவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களை யாரும் நினைத்து கூட பார்ப்பதில்லை. அப்படி யார் சொன்னது? பரலோகம் சென்ற பாண்டவர்களாக இதை சொல்லப் போகிறார்கள். நான் தான் சொல்கிறேன். அதனால் தீயின் கொடிய நாவிற்கு இரையாகிய குந்தி தேவியார் மற்றும் பாண்டவர்களின் ஆசி கௌரவர்களுக்கு வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரிதானே பிதாமகரே? பிதாமகரே, தாங்களே தங்களின் திருக்கரங்களால் மாண்டு போன பாண்டவர்களுக்கு விளக்கேற்ற வேண்டும். இறைவனடி சேர்ந்த பாண்டவர்களின் ஆசி கௌரவர்களுக்கு கிட்ட பிரார்த்திக்க வேண்டும். வாருங்கள். இல்லை, முடியாது. என்னால் முடியாது. ஏன் முடியாது? பாண்டவர்கள் ஆத்மா சாந்தியற்று பேயாக அலைவதாக எண்ணுகிறீர்களா? இல்லை, நரகத்தில் உழலும் பாண்டவர்கள் ஆசீர்வதிக்க அருகதையாகிவிட்ட ஆத்மாக்களாக இருப்பதாக நினைக்கிறீர்களா? போதும், நிறுத்து. இப்பொழுது உனக்கு என்ன? இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டும், அவ்வளவுதானே? ஏற்றுகிறேன். இறைவனோடு இறைவனாக நிற்கும் பாண்டவர்களே, நீர்தான் கௌரவர்களின் வெற்றிக்கு வழிகாட்ட வேண்டும். பிதாமகரே,
அப்படியே தாங்களும் இவர்களை ஆசீர்வதியுங்கள். வாழ்த்துக்கள். எழுந்திருங்கள். பீஷ்ம பிதாமகருக்கு கௌரவர்கள் மேல் எவ்வளவு பாசம் என்று புரிந்து கொண்டாயா? சத்யஜித், அண்ணா. அர்ஜுனன் தங்குவதற்கான விசேஷ அறைகள் தயாராகி கொண்டிருக்கிறது அல்லவா? ஆமண்ணா. அர்ஜுனனை வரவேற்பதற்காக ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன? பலமாக நடந்து கொண்டிருக்கின்றன. பிறகு அர்ஜுனன் எதை விரும்பி உண்பான் என்பதை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? ஆம், ஒற்றன் மூலம் அறிந்து அர்ஜுனனுக்கு பிடித்தமான அனைத்து வகை உணவுகளையும் தயார் செய்ய ஏற்பாடு செய்துள்ளோம் தந்தையே. பலே பலே பலே. அர்ஜுனன் வருவான் என்று நம்புகிறீர்களா? சத்யஜித், உனக்கு இப்படி ஒரு அவநம்பிக்கை எப்படி ஏற்பட்டது? அர்ஜுனன் நிச்சயம் வருவான், திரௌபதியை மணப்பான். அவனுக்கு பரிசளிக்க நான் எதை தரப்போகிறேன் தெரியுமா? திரௌபதி, திரௌபதி, பார்த்தீர்களா? என் மருமகன் அர்ஜுனனுக்காக நான் உருவாக்கிய பரிசினை. இப்படி ஒரு மணிமகுடம் பாரத வருஷத்தில் எங்குமே கிடையாது. பாஞ்சால தேசத்தின் கஜானாவில் இருக்கும் செல்வங்களுக்கு இணையானது இந்த மணிமகுடம். சிந்து தேசத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட ரத்தினம், தக்காணத்தில் இருந்து வைரம், சிங்க தேசத்திலிருந்து மரகதம், காந்தாரத்திலிருந்து மாணிக்கம் என நவரத்தினங்களும் 4 திக்கிலிருந்தும் வரவழைக்கப்பட்டு நான் உருவாக்கிய மணிமகுடம். எந்த மணிமகுடம் என் மருமகனின் சிரசை அலங்கரிக்கப் போகும் அந்த அழகிய காட்சியினை காண்பதற்காக காத்திருக்கிறேன். தந்தையே, நான் தங்களிடம் ஒன்று கேட்கலாமா? கேள் மகளே. யாகத்தின் மூலம் என்னையும் அண்ணன் திருஷ்டதீமனையும் அடைந்தீர்கள். திருஷ்டதீமனின் பிறப்பிற்கு நோக்கம் இருக்கிறது. துரோணனை கொன்று வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்பதுதான் அவன் பிறப்பின் நோக்கம். ஆனால் என் பிறப்பின் நோக்கம் என்னவோ? அர்ஜுனனுக்கு என்னை மனமுடித்து வைக்க வேண்டும் என்று எதற்காக சங்கல்பம் கொண்டீர்கள்? திரௌபதி, துரோணரிடம் நான் பட்ட அவமானத்தின் போது நேர்ந்த சம்பவத்தை நீ அறிந்திருக்க மாட்டாய். நீ மட்டுமல்ல, இந்த பாஞ்சால தேசத்தில் இருக்கும் ஒருவரும் அறிந்திருக்க மாட்டார்கள். குருவே, இதோ நீங்கள் கேட்ட குருதட்சணை. அகம்பாவம் பிடித்த துருபதா, என் தந்தையின் பாதம் தொட்டு வணங்கு.
என்ன யோசனை? என் தந்தையின் பாதத்தை தொழுது நீ செய்த பாவத்தை கழுவிக்கொள். அரசே, நிறுத்துங்கள். அரசே, நீங்கள் என்னிடம் சிறைப்பட்டிருக்கலாம். ஆனால் தாங்கள் மணிமுடி தரித்த பாஞ்சால தேசத்து மன்னர். சத்திரியரான நீங்கள் உங்களின் நண்பர் துரோணாச்சாரியாரின் பாதம் தொட்டு தொழுவது என்றுமே முறையாகாது. ஏன் முறையாகாது? இந்த துருபதன் ஆணவம் கொண்டு என் தந்தையை அவமதித்தான். இப்போது சிறைப்பட்டு என் தந்தையின் முன் கைதியாக நிற்கின்றான். அவன் துரோணாச்சாரியாரின் கால்களில் விழுவதே சரி. அஸ்வத்தாமா, சத்திரிய தர்மத்தையும் குரு தர்மத்தையும் மறந்துவிட்டு நீ பேசுகிறாய். காரணம், ஆத்திரமும் பழிவாங்கும் உணர்ச்சியும் உன் கண்களை கட்டி போட்டிருக்கின்றன. நீ அறிந்த தர்மம்தான் என்னவோ? மணிமுடி தரித்த அரசன் இறைவனுக்கு சமமானவன். அவன் யார் பாதங்களையும் தொழுவது சத்திரிய தர்மத்திற்கு எதிரானது. மணிமுடியை இழந்த நிலையில்தானே தற்போது துருபதன் இருக்கிறான். இல்லை, மணிமுடியை இழந்துவிட்டால் இந்த பாஞ்சால மன்னன் சாதாரண மனிதனே. அதாவது குருவின் நண்பன் துருபதன், அவ்வளவே. ஒரு நண்பன் இன்னொரு நண்பனின் கால்களில் விழுவதால் குருவிற்கு என்ன பெருமை கிடைத்துவிடப் போகிறது? தன் காலில் தன் சிநேகிதன் விழுவதை ஆச்சாரியார் ஒருபோதும் விரும்ப மாட்டார். நான் சொல்வது சரிதானே குருவே? சரிதான் அர்ஜுனா. நடக்கவிருந்த பிழையிலிருந்து என்னை காத்தாய். இப்பொழுது நான் உனக்கு குருவல்ல, நீதி தர்மத்தை எனக்கு போதித்த நீயே என் குரு.
என் சத்ருவான துரோணரின் கால்களில் நான் விழுந்தபோது தடுத்து என் மானத்தை காப்பாற்றினான் அர்ஜுனன். இதை வார்த்தைகளால் சொன்னால் உங்கள் யாருக்கும் புரியாது. ஒருவேளை நான் துரோணாச்சாரியாரின் கால்களில் விட வேண்டியிருந்தால் என் புகழ், என் மானம், மரியாதை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி இருக்கும். அந்த துரோணரின் கால்களில் விழ வேண்டி நேர்ந்த போது நான் எப்படி துடித்தேன் தெரியுமா? அப்படி ஒரு சம்பவம் மட்டும் நடந்திருந்தால் இன்று இந்த துருபதனை நீங்கள் யாரும் உயிரோடு பார்த்திருக்க முடியாது. அன்று அர்ஜுனன் ஆற்றிய அந்த காரியம் ஒரு சத்திரியனான என் ஆன்மாவில் படிய இருந்த கரையை தடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, தன் குருவிற்காக தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய நேர்ந்தது என்று அர்ஜுனன் என்னிடம் மன்னிப்பும் கேட்டான். அன்றே முடிவு செய்தேன், இந்த உலகத்திலேயே சிறந்த பரிசொன்றை அர்ஜுனனுக்கு தானமாக தருவது என்று. அந்த பரிசு பொன்னாகவோ பொருளாகவோ இல்லை ஆளும் மண்ணாகவோ இருந்தால் அது பொருத்தமாக இருக்காது. அது அர்ஜுனனின் தகுதிக்கு ஏற்புடையதாகவும் இருக்காது. அதனால்தான் பஞ்சபூதங்களின் அம்சங்களோடு அக்னியிலிருந்து உன்னை மகளாக பெற்றேன். விலை மதிப்பே இல்லாத உன்னை அர்ஜுனனுக்கு பரிசாக கொடுப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறேன். அர்ஜுனனை உங்கள் மருமகனாக தேர்ந்தெடுத்ததில் அரசியல் உள்நோக்கம் இருப்பது போல் தோன்றுகிறதே. உண்மைதான். குரு தேசத்திற்கும் எனக்கும் காலம் காலமாக தீராத பகை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அன்று பசுக்களை கவர்ந்தான் விசித்திர வீரியன் அத்தினாபுரத்தின் வாரிசை. அதனால் நான் சிறையில் தள்ளினேன். பொங்கி எழுந்தார் பீஷ்மர் பிதாமகர். அதனால் நான் பீஷ்மரின் பகையை சம்பாதித்தேன். அவரோ என்னை போரில் தோற்கடித்து மேலும் அவமதிப்புக்குள்ளாக்கினார். அன்றே பிறந்தது வஞ்சம். பாஞ்சால தேசமும் குரு தேசமும் தீராத பகை கொண்டது. பிறகு குரு வம்சத்தின் குலகுருவான துரோணாச்சாரியா என்னை சிறைப்பிடித்தார். என் நாட்டையே எனக்கு பரிசாக தந்து என்னை அவமதித்தார். நான் பட்ட அவமானங்கள் இன்னும் என் நெஞ்சில் கனலாக எரிந்து கொண்டிருக்கிறது.